அன்னைக்கு இப்படிதான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருந்தேன். சரி. அவளுக்கு என்னத்தையாவது கிஃப்ட் கொடுக்கணுமே, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாரம் ஃபுல்லா சேர்ந்து கொடுத்து அந்த பேக்கெட் அப்படி கிஃப்ட் பேக்கெட்டோட வச்சு நிற்கும். கொடுக்கப்புறம் பின்னாடி வரிசையில இருந்து ஒரு தாத்தா பின்னாடி கடற்கரை வந்தார். சரி மனுஷன் அவர் கிஃப்ட் முதல்ல மணமக்கள் கொடுத்துட்டு போட்டோம், நம்ம எல்லாம் யூத் தானே, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த தாத்தா முன்னாடி போய் போனார். போய் கிஃப்ட் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அக்காவா இருந்தா பக்கத்துல ஒரு தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கா மாதிரி அழகா லேசா அப்படி குங்குமத்தை தொடச்சு விட, அந்த திருநீரை தொடச்சு விட, அப்படி எல்லா வேலையும் பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தங்கச்சி மாதிரி. இந்த தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா, அழகா கிஃப்ட மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, என்ன சொன்னாரு தெரியுமா, அந்த பக்கத்துல இருக்க தங்கச்சி இதை சொன்னாரு, அடுத்து உனக்குதான் அப்படின்ட்டு, அடுத்த கல்யாணம் இந்த பிள்ளைக்கு தானா, அதை கண்ணத்தை தடாமே சொல்லலாம், கண்ணத்தை தடவி தடவி சொல்றாரு, அடுத்து உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷன் கடுப்பு தாங்க முடியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை அப்படி மஞ்சள் கட்டிட்டு தாத்தாவுக்கு எப்படியாவது அறிவுரை புகட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா, கொஞ்ச